ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சில பேருக்கு எந்நேரமும் மூக்கு ஒழுவிக்கிட்டே இருக்கும், மூக்கடைப்பு அதிகமாக இருக்கும், இல்லைனா தலை பாரம் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே 2 நிமிஷத்துல சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 விதமான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இதில் எந்த டிப்ஸ் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம முதல் டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதற்கு நான் இன்னைக்கு 2 மிளகு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் பின், அதாவது சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். ஊக்குன்னு கூட சொல்லுவாங்க. இல்லைனா துணி தைக்கிற ஊசி, இல்லைனா புக்கு தைக்கிற ஊசி, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருள் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இந்த ஊக்கை இந்த மாதிரி விலக்கி விட்டுக்குங்க. மிளகை நம்ம நேரடியாக குத்தணும் அப்படின்னா அது உள்ள கொஞ்சம் திக்கா இருக்கும். சட்டுன்னு அந்த ஊசியில இறங்காது. அதனால சைடில் குத்துனீங்க அப்படின்னா மேலே அந்த மிளகு மேலே ஒரு சின்ன கருப்பு தோல் மாதிரி இருக்கும். அதில் குத்தி அழகாக அந்த ஊசியில இறங்க ஆரம்பிக்கும். பார்த்து கையில் குத்திக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குத்துங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குத்துறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க டேபிள் மேலே, அதாவது இந்த மாதிரி டேபிள் மேலே அந்த மிளகை வச்சுட்டு சைடில் குத்திக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு ஊசியிலே இந்த மாதிரி குத்த வரலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. இடுக்கியால இந்த மிளகை பிடிச்சிக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கங்க. இப்போ இதில் இந்த பின் அப்படியே காமிங்க, கொஞ்சம் எட்ட வச்சே காமிங்க. ஃப்ளேம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு அந்த மிளகு சூடாகாது. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், டக்குன்னு மிளகு எரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கங்க. இப்போ மிளகு கொஞ்சம் எரிஞ்ச உடனே அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அழகாக சின்னதாக மெல்லிதாக ஒரு லைன் போல் அந்த புகை வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த புகையை நீங்கள் உடனே அப்பே நுகரணும். எல்லாருமே நுகரலாம். அதாவது கொஞ்சம் மூச்சை விட்டு விட்டு நுகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் அந்த மாதிரி வராமல் சட்டுன்னு அந்த மூக்கடைப்பை அந்த நிமிஷமே சரியாயிடும். அதே மாதிரி தலைபாரம், தலைவலி, அந்த சளி தொந்தரவு, எப்பேற்பட்ட சளி தொந்தரவு வந்தாலும் அப்படியே சரியாகிடும். இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு இது. இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க. மூக்கடைப்பு வந்துட்டாலே உடனே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்பயே இன்ஸ்டண்ட்டாகவே சரியாகிடும். இப்போ நம்ம இன்னொரு டிப் பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2லேருந்து 3 மிளகு எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு 5-6 பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்குங்க. உடச்ச கடலையை சளி அதிகமாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் கோர்த்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த தலை பாரம் இருக்கும் இல்லையா, அது சரி பண்ணி கொடுத்துரும். அதுமாதிரி தலையில் இருக்கக்கூடிய அந்த நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த பொட்டுக்கடலைக்கு உண்டு. அதனால தான் சளி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை அப்போ சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்துதான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இருமல், சளி, இல்லை தொண்டையில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டுக்கு உண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கங்க. இது அப்படியே வாயில போட்டு மென்று சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் காரம், இனிப்பு சுவையோட தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர் சில்லுன்னு குடிக்காதீங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பா, அதாவது சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் குடிங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை செய்து பாருங்க. உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு முழுமையாக சரியாயிடும். நெஞ்சில் சளி இருந்தாலும் சரி, தலைபாரம் இருந்தாலும் சரி, அந்த மூக்கு ஒழுவுதல் பிரச்சனை எல்லாமே சரியாகிடும். மூக்கடைப்பும் அந்த நிமிஷமே இது சரியாகிடும். இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது 2 டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்த டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.